ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ ரெய்ட் நடத்தியது குறித்து பல்வேறு கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து அரசு வருத்தப்படுவதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். மத்திய கூட்டணி அரசுக்கு ஆதரவை வாபஸ் பெற்ற மறுநாளே அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து திமுக தலைவர் கருணாநிதியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் செய்தியாளர்களின் கற்பனைக்கு தன்னால் பதில் கூற முடியாது என்றும், பழிவாங்கும் அரசியல் டெல்லியில் மட்டுமல்ல தமிழகத்திலும் உள்ளது என்றும் கருணாநிதி கூறினார். மத்திய அமைச்சர்களே இந்த ரெய்டுக்கு உடன்பாடில்லை என்பதை அவர்களுடைய வெளிப்படையான அறிக்கைகள் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். பழிவாங்கும் அரசியல் டெல்லியிலே மாத்திரமல்ல தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சிபிஐயின் நடவடிக்கையை கடுமையாக கண்டித்துள்ளன. பழிவாங்கும் நடவடிக்கைக்காகவே புலனாய்வு அமைப்புகளை காங்கிரஸ் பயன்படுத்தி வருவது இதன் மூலம் நிரூபணமாகிவிட்டதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு ராஜ்யசபாவில் குற்றம் சாட்டினார். Today is the day and we woke up in the morning. Astonishingly, there was a news that some people are raided by CBI. Government, that party has withdrawn support yesterday, and you misuse CBI. And today the Home Minister says, it will be inquired into, and they have been ordered to stop it and explain in 60 minutes. You say you have no power on CBI, and now you have no jurisdiction on CBI. Then how can you give such instruction? That is, it is nothing but blackmail. You are trying to use and misuse CBI. We protest against this. This is against democracy. சிபிஐ சோதனைக்கு காங்கிரஸ் தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இச்சோதனைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எக்காரணத்தை கொண்டும் இதை ஏற்க முடியாது என்றார். அடுத்தவர் துறையில் தான் தலையிட விரும்புவதில்லை என்றாலும் இச்சம்பவம் குறித்து தனது மன வருத்தத்தை உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்ததாகவும் சிதம்பரம் கூறியுள்ளார். பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத்தும் சிபிஐ சோதனையை கண்டித்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்கும் இப்பிரச்சினைக்கு விளக்கம் அளித்துள்ளார். சோதனை நடந்த நேரம் துரதிருஷ்டவசமாக அமைந்துவிட்டதாக கூறியுள்ள பிரதமர், இந்த சோதனையை அரசு செய்யவில்லை என்றும் இதனால் அரசு வருத்தம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் கண்டறியப்படுவர் என்றும் மன்மோகன் சிங் கூறினார். இதற்கிடையே சொகுசு கார்கள் இறக்குமதி தொடர்பான வழக்கில் தமிழகம் முழுவதும் வியாழனன்று ஒரே நேரத்தில் பல இடங்களில் இதுபோன்ற ரெய்டு நடந்ததாகவும், தனிப்பட்ட யாரையும் குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்படவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.